நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கன்வாடி, ரேஷன் கடை எல்லாமே அந்த முக்கியமான பெண்களுக்கான முக்கியமான தினங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தினங்கள்ல எல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி செயல்பாடுகள் வந்து பாலின வள மையத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இதுல 1 லட்சம் ரூபாய் வந்து பாலின வள மையம் தொடங்குவதற்கும் 2 லட்சம் ரூபாய் வந்து வைப்பு நிதியாகவும் இது வரைக்கும் 240 ரூபாய் வங்கியில ஈர்ப்பாக உள்ளது. இது வரைக்கும் பாலின வள மையத்துல மொத்தம் 27 கேஸ் பராமரிக்கப்பட்டு வருகிறது. எந்த வைலன்ஸா இருந்தாலும் நம்ம அதை நமக்கு வந்து காவல்துறை நண்பர்களுக்காக எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் வந்து வீட்டில் நடந்து யூனியன்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே நிறைய பேர் போடுவாங்க. கரெக்டாக நமக்கு இன்டிமேட் பண்ணி கரெக்டாக அந்த டயத்தில் கரெக்டாக நடத்துகிறாங்க. அதே இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம பெண்கள் எப்படி வெளியில் வரலாம், நம்ம வந்து ஜாப் நமக்கு வேலை சரி இருந்தாலும் நான் கிராமத்தில் பிறந்தவங்க சுய உதவிக்குழு மகளிர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறையா வந்து அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு அதில் பயன்படுறாங்கன்றதை நான் புரிஞ்சுருக்கேன், நிறையா தெரிஞ்சுருக்கேன். திட்டம் மிக அருமையாக நடந்துட்டு இருக்கு. நமக்கு உண்டான தேவைகளை நம்ம அதிகாரிகள்கிட்ட சொல்றதுக்கு நம்ம கோஆர்டினேட்டரும் சரி, நம்ம யூனியன்ல இருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இதை நம்ம மக்கள் வந்து பெண்கிட்ட ரொம்ப விழிப்புணர்வு இருக்குது. இன்னொன்று நம்ம உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருந்தால் 16 நாள் 25 தடுக்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 16 நாளும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த டிசம்பர் 10 என்னன்னா மனித உரிமை தினம். நவம்பர் 25 ஆரம்பிச்சு டிசம்பர் 10 மனித ஜஸ்டிஸ் கொண்டு பார்த்த பிரசிடென்ட் அரசியலே பார்த்து